உறவுகள் தொடர்கதை அத்தியாயம் 14 தொடர்கிறது. பிரம்ம பிரயத்தனம் செய்தபொழுதும் ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் என்று சடங்குகளை முடித்து ஷோரூமிலிருந்து காரை எடுக்கும் பொழுதே மணி 12 ஆகிவிட்டது. நீ காலையில் கொடுத்த ஒரே ஒரு காஃபியை நான் எப்பொழுதோ ஜீரணம் செய்துவிட்டேன். என்னை இன்னும் எவ்வளவு நேரம் தவிக்க விடுவாய் என்று அவனின் குடல் முறைத்தது. போகிற வழியில் பார்த்து கொள்ளலாம் என்று காரை வேகமாக கிளப்பினான். 1 மணி நேரம் புது காரை ஓட்டும் ஜோரிலும் காரின் பாகங்கள் பழகி கொள்வதிலும் சென்னை நகர போக்குவரத்து நெரிசலிலும் கழிந்து விட்டதால் பசி தெரியவில்லை. செங்கல்பட்டை தாண்டிய பிறகு கண்கள் சாப்பிட தோதான இடம் தேடி அலசியது. அரசு போக்குவரத்து கழகத்தால் நடத்தப்படும் சாலையோர உணவகம் கண்ணில் பட நிறுத்தினான். காரில் இருந்து இறங்கி உள்ளே போகும் முன்பு காரை ஒரு முறை ஆசையோடு சுற்றி வந்தான். மெரூன் நிற சாண்ட்ரோ காரில் பாண்டின் குறுக்கே ஓடிய அந்த மஞ்சள் ரிப்பனும் முன்புறம் கட்டப்பட்டிருந்த நீல நிற போவும் 4 பலூன்களும் அவன் கண்ணில் ஒரு மின்னலை வரவழைத்தது. இதழ்கள் புன்னகையில் விரிய, தலையை லேசாக ஒரு புறம் சரித்து கண்ணாடி வழியாக தெரிந்த ரிவர் வியூ கண்ணாடியின் கீழே ஆடிய அந்த சின்ன பார்பி பொம்மைக்கு ஐ லவ் யூ என்று உதட்டசைவில் சொல்லி பறக்கும் முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு உணவகத்திற்குள் திரும்பியவன் காரை பூட்டி சாவியை எடுக்கவில்லை. காலை 5 மணிக்கு கிளம்பிய பேருந்து மதிய உணவிற்காக 1:30 மணி அளவில் அந்த சாலையோர உணவகத்தில் நின்றது. ஏறத்தாழ 6 மணி நேரம் அமர்ந்தே வந்ததில் கால்கள் மறுத்து போயிருக்க காலார நடக்க வேண்டும் போல இருந்தது. 2 வாழைப்பழங்களுடன் தன் மதிய உணவை முடித்து பேருந்து கண்படும் தூரத்திலேயே நடைபழகி கொண்டிருந்தவள் கண்ணில் அந்த மெரூன் வண்ண புத்தம் புதிய கார் பட்டது. அந்த மஞ்சள் வண்ண ரிப்பனும் முன்னால் ஆடிய பலூன்களும் அவளுக்கு மனம் நிறைந்த உற்சாகம் தர கண்களை விரித்து அதையே பார்த்தபடி நின்றாள் ஜெயஸ்ரீ. யாரோ புதுசாக கார் வாங்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட் என்று மனதிற்குள் வாழ்த்தியபடி அந்த காரை பார்த்தவள் விழிகள் அந்த காரில் இருந்து இறங்கிய மாதவனை கண்டதும் விரிந்தது. ஹாய் யூ என்று தன்னையும் அறியாமல் சத்தமாகவே சொன்னவள் கால்கள் அவன் அருகே நகர்ந்தது. அருகே செல்ல செல்ல அவனின் மலர்ந்த முகமும் காரை அணுவாக ரசித்த விதமும் கண்ணால் சிரித்து கார்டோடு பேசியதும் அவளுக்கு உற்சாகத்தை தந்தது. ஆனால் கடைசியில் ஐ லவ் யூ என்று சொல்லி இதழ்களை குவித்து முத்தமிட்டதும் அது வரை வேகமாக வந்தவள் கால்கள் அங்கேயே அவனுக்கு 10 அடி தூரத்தில் நின்று விட்டது. அவன் காரைத்தான் கொஞ்சினான் என்பது புரிந்தாலும் அவன் அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து பல நிமிடங்கள் ஆகிய பின்னரும் கால்கள் வேரோடு விட்டது போல அங்கேயே நின்றிருந்தாள் ஜெயஸ்ரீ. யாரோ ஒருவன் அந்த காருக்குள் ஏற முயன்ற பொழுது ஜெயஸ்ரீக்கு உயிர் வந்தது. அவசரமாக காரை நெருங்கி, ஹே யாரப்பா நீ என்று அதட்டலாக கேட்டாள். புத்தம் புதிய கார் சாவியோடு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை கெடுக்க நினைக்கும் இந்த இடையூறு யார்? அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தானே. ஹலோ, ஹாய், என்னை கேள்வி கேட்க நீ யாரு என்று அவன் எரிச்சலோடு திருப்பி கேட்டான். ஹே, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற நீ? இது எங்கள் வீட்டு கார். போலீஸ்காரன் வீட்டு காரிலேயே கை வைக்கணும்.